செம்பியநாடு சேதுபதி டிவி உறவுகளுக்கு ஏலூர் நாட்டார் கோவனூர் சாமித்தேவருடன் உங்கள் பசும்பொன் சோழனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, கீழத்தூவல் படுகொலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு படுகொலை. அது சம்பந்தமாக இப்போ பார்க்குறோம். நம்ம ஏன் நடந்துச்சு, எத்தனை பேர் இதில் இறந்தாங்க, இது எப்படி அரசியல் அதை ஆக்கப்பட்டது அப்படின்றதுக்காக இந்த பதிவு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி என்றால் சார்ந்திருப்போம், தவறென்றால் தட்டி கேட்போம். யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, உண்மையை உறக்கச் சொல்வோம். உயிர் மூச்சு உள்ளவரை சொல்வோம், உறுதி வரை சொல்வோம், அதை இறுதி வரை சொல்வோம். அதாவது முதுகுளத்தூர் தாலுகாவில் 1957 தேர்தலுக்கு பிறகு பல்வேறு கிராமங்களில் காங்கிரஸ் கட்சிக்கும் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கும் பகைமை உணர்ச்சி காரணமாக பல வேண்டாத செயல்கள் நடைபெற்றன. கலவர சூழ்நிலை ஏற்பட போகும் வாய்ப்புகள் அதிகரித்து வருகின்றன. அதை கட்டுப்படுத்தி சுமூக நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் TS சசிவர்ண தேவர் ஜில்லா அதிகாரிகளிடம் முறையிடுறார். அதையொட்டி இருதரப்பினிடையே ஒரு சுமூக நிலையை ஏற்படுத்தி வேண்டாத விளைவுகளை தடுக்கும் நோக்கத்தில் ஜில்லா கலெக்டர் EVR பணிக்கர் ஒரு சமாதான மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்கிறார். அந்த மாநாடு 1957 செப்டம்பர் மாதம் 10 முதுகுளத்தூர் தாலுகா ஆபீஸில் நடைபெறுது. அந்த மாநாட்டில் தென்மண்டல IG, ராமநாதபுரம் ஜில்லா SP, DSP, டியூட்டி சூப்பரண்டு, RDO ஆகிய அதிகாரிகள் தரப்பிலும் ஸ்ரீவில்லிபுத்தூர் பார்லிமெண்ட் உறுப்பினர் ஐயா தேவர் திருமணார் பசுமன் முத்துராமலிங்க தேவர், சட்டசபை உறுப்பினர்கள் TS சசிவர்ண தேவர், சிவகங்கை T சுப்பிரமணிய ராஜா, அருப்புக்கோட்டை MT ராமசாமி, திருவாடனை KRM கரியமாணிக்கம், ஜில்லா போர்டு உறுப்பினர்கள் பாரா நவசக்தி, T முத்துசாமி தேவர் ஆகியோர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தரப்புல அவங்க அந்த கூட்டத்துக்கு வர்றாங்க. கமுதி பஞ்சாயத்து போர்டு தலைவர் சவுந்தரபாண்டி நாடார், பேரையூர் VMS வேலுச்சாமி நாடார், முதுகுளத்தூர் அருணகிரி, ராமநாதபுரம் சேதுபதி சகோதரர்கள் காசிநாதத்துறை, சிதம்பரநாதத்துறை ஆகியோர் காங்கிரஸ் கட்சி தரப்புல வர்றாங்க. சாத்தையா பரமூடி தாலுகாவை சேர்ந்த இம்மானுவேல், பேரையூர் பீட்டர் ஆகியோர் அரிஜன தரப்புல கலந்து கொள்றாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி அனுமதி கேட்டும் மறுப்பு தெரிவிக்கப்பட்டுருச்சு. ஆகையால காங்கிரஸ் கட்சி சார்பாக ஒரு தரப்பினர், ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சார்பாக ஒரு தரப்பினர், அரிஜன மக்கள் சார்பாக ஒரு தரப்பினர், 3 பேரும் ஸ்டாக்கு வர்றாங்க. கலெக்டர் அந்த கூட்டத்துக்கு தலைமை வகிக்கிறாரு. முதல்ல ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தலைவர்களை தனி அறைக்கு அழைத்து அவர்கள் கூறிய விளக்கங்களை கேட்டுக்கொண்டார். பிறகு காங்கிரஸ் கட்சி பிரதிநிதிகளையும் அரிஜன பிரதிநிதிகளையும் அழைத்து விவரங்களை கேட்டார். பின்னர் பொதுவான நிலையில் எல்லா தரப்பினர் முன்னிலையிலும் விவாதிக்கப்படுது. என்ன பிரச்சனை அப்படின்றத எல்லா தரப்புலையும் உட்கார்ந்து விவாதிக்கிறாங்க. மாநாட்டை ஆரம்பித்து வச்ச கலெக்டர் EVR பணிக்கர் இப்போ என்ன பேசுறாருன்னா, இந்த தாலுகாவில் இரு தரப்பினரின் வேறுபாட்டால் நடந்தவரும் நிகழ்ச்சிகளை எல்லோரும் அறிவீர்கள். மறவர்கள், நாடார்கள், அரிஜனங்கள், இதர வகுப்பினர் அனைவரும் கடந்த கால சம்பவங்களை மறந்து எல்லோரும் ஓரினும் என்ற மனோபாவம் கொண்டு ஐக்கியமாக வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஜில்லாவில் தலைமை அதிகாரி என்ற முறையில் இவ்வட்டாரத்தின் அமைதி நிலவச் செய்யும், எல்லோரையும் வேறுபாடின்றி வாழ்விக்க செய்யும் எனக்குள்ள கடமையை உங்கள் முன் எடுத்து காட்டுகிறேன். எந்த வகுப்பாரும் சட்டத்திற்கு புறம்பில்லாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்பதோடு தங்கள் குறைகளை சட்டபூர்வமான முறையில் தீர்த்து கொள்ள வேண்டும். அனைவரும் சட்டத்தை ஒழுங்கையும் மதிக்க செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று ஜில்லா கலெக்டர் பேசி முடிக்கிறார். அதன் பிறகு ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சார்பாக ஐயா தேவர் திருமணார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் MP பேசுறாரு. இத்தாலுகாவில் மறவர்களுக்கு சொந்தமான ஆடு மாடு போன்ற உடைமைகளை, ஆயுதங்களை பயமுறுத்தி அபகரிக்கப்படுவதற்கு அரிஜனங்களை தூண்டிவிட்டு உற்சாகமூட்டுவதற்கான முழு பொறுப்பும் காங்கிரஸையே சாரும். ஏன்னா இது அரசியல் தான், இது எல்லாமே அரசியல் சம்பந்தமான வேலை தான். இதுல சாதி வேறுபாடு கிடையாது, சாதி சம்பந்தமான பிரச்சனை வரல. அதுல சொல்றாரு, மறவர்கள், யாதவர்கள், சேர்வைக்காரர்கள், நாயுடு இனத்தார் ஆகியோரை காங்கிரஸ்காரர்களால் தூண்டிவிடப்பட்ட அரிஜனங்கள் பலவந்தமான முறையில் பெண்களை அலைக்கழிப்பது போன்ற பல இன்னல்களுக்கு இலக்காகி வருகிறார்கள். இச்செயல்களால் அச்சமும் அதிர்ச்சியும் கொண்ட மேற்குறித்த இன மக்கள் தங்கள் பூர்வீக கிராமங்களிலிருந்து பாதுகாப்பிற்காக பக்கத்து கிராமங்களுக்கு வீடு வாசல் உடைமைகளை அப்படியே விட்டுவிட்டு போயிருக்கிறார்கள். இதனால் அவர்களது விவசாயம் கெட்டு வாழ்க்கை நிலையும் சீரழிந்து விட்டது. இது போன்ற சட்டவிரோதமான செயல்களால் இதுவரை கிட்டத்தட்ட 100 குடும்பங்களுக்கு மேல் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. கொடுமைகளுக்கு இலக்கானவர்கள் போலீசாரிடம் செய்து
சிறிதும் புண்ணியம் இல்லை. இதுவரை எத்தனையோ புகார்கள் செய்யப்பட்டதில் போலீஸ் தரப்பிலிருந்து எவ்வித பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. அதற்கு பதிலாக காங்கிரஸ் சேர்ந்த அரிஜனங்கள் நாடார்கள் பக்கமே சாதகமாக இருந்து வருவதாக தெரிகிறது. இந்த கட்டத்தில் மற்றொரு சம்பவத்தை கூட்டத்தில் கலெக்டர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். சமீபத்தில் பேரையூர் என்ற கிராமத்தில் வெடி விபத்து சம்பவம் ஒன்று நடைபெற்றது. அதில் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த மூக்க நாடார் என்பவர் எதிர்பாராத விதமாக இறந்து விட்டதாக கூறி அதன் உண்மை அப்படியே அமுக்கப்பட்டு விட்டது. பயங்கரமான அந்த வெடிவிப்பில் செத்தது மூக்க நாடார் மட்டுமல்ல, மேலும் சிலர் செத்திருப்பதாக தெரிகிறது. பயங்கரமான வெடிகள் அரசாங்க லைசன்ஸ் இன்றி தயாரிக்கப்பட்டவை, அத்தனையும் மூடி மறைக்கப்பட்டு விட்டது. ஆனால் இம்மாதிரி சம்பவத்தில் மறவர்கள் சம்பந்தப்பட்டிருந்த நடவடிக்கைகள் வேறு வழியில் திருப்பி கடுமையாக்கி பிரமாதமாக பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்கும். கை வெடிகுண்டுகள் செய்வதில் தேர்ச்சி பெற்ற மூக்க நாடாரை அருப்புக்கோட்டையில் இருந்து பேரையூருக்கு கூட்டி வந்து காங்கிரஸ் தரப்பினர் வெடிகள் தயாரிக்க செய்த நோக்கம் பட்டவர்த்தமானதாகும். இதோடு காங்கிரஸ் தரப்பினரும் ஒரு பாவம் அறியாத அரிஜனங்கள் கலவரங்களுக்கு தயார் செய்யப்படுகிறார்கள். இது தவிர ராமநாதபுரம் ஜில்லா போலீசுக்கு சொந்தமான மோட்டார் லாரி ஒன்றின் மூலம் மூங்கில் கம்புகளும் தடிகளும் கடலாளிக்கு அருகே உள்ள காவக்குளம் கிராமத்தில் உள்ள அரிஜனங்களுக்கும் காங்கிரஸ் தரப்பினர்களுக்கும் விநியோகிக்கப்பட்டு இருப்பதை கலெக்டர் அவர்களின் கவனத்திற்கு போலீஸ் கவனத்திற்கும் கொண்டு போகிறேன். மேலும் பலவித ஆயுதங்களும் வேறு ஊர்களில் இருந்து விநியோகிக்கப்படுகின்றன. உணவுப் பொருட்கள் அரிஜனங்களுக்கு அனுப்பப்படுகின்றன. இதெல்லாம் அரசாங்க விநியோகம் என்று பகிரங்கமாக கூறுகிறார்களாம். இதனால் அரிஜனங்கள் காரணமின்றி மறவர்களை இழுத்து தாக்க வசதிப்படுகிறது. அதே சமயம் அரிஜனங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு அளிக்க அரசாங்கம் தயாராக இருக்கின்றது என்ற தெம்பு ஒரு தரப்பில் ஏற்கப்படுகிறது. காங்கிரஸ் தரப்பினர்களும் போலீஸ் தரப்பினரும் சிலரும் அரிஜன வாலிபர்களை ஏவி விட்டு தாழ்த்தப்பட்டோருக்கு சம உரிமை, எப்படின்னா அரிஜன அதாவது காங்கிரஸ் கட்சிக்காரங்க தூண்டி விடுறாங்க அப்படின்ற அடிப்படையில் கிராம பொது கிணறுகளில் மாதிரி தண்ணி போறது, பிரச்சனை வருது, இது போன்ற பல பிரச்சனைகள் உருவாகுது அப்படின்னு அவர் சொல்றாரு. அது ஐயா தேவர் திருமணார் பேசுறாரு. அது காங்கிரஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அதுல பேரையூர் விஎம்எஸ் வேலுச்சாமி நாடார் மறவர்கள் நாடார்களுக்கு எதிராக பொதுநிதி திரட்டு வருகிறார்கள். நாடார் கடைகளில் சாமான்கள் வாங்க விடாமல் மறவர்களை மறியல் செய்ய சொல்லி வற்புறுத்துகிறார் என்று கூறினார். இதை மறுத்த தேவர், இந்த புகார் உண்மை அல்ல. குறிப்பிட்ட கிராம மக்கள் மீது வழக்கு தொடரப்பட்டு இருக்கின்றது. அவ்வழக்கை நடத்தியிருக்காக கிராம மக்கள் தங்களுக்கு பொதுநிதி வசூலித்தார்கள். இது தவிர நாடார் கடைகள் சாமான் வாங்கக்கூடாது என்று மறவர்களால் கட்டுப்பாடு செய்யப்பட்டதாகவோ மறியல் செய்யப்பட்டதாகவோ ஏதானும் புகார் இருந்தால் உடனே அதை மாற்றுவதற்கான ஏற்பாட்டை நானே செய்து அந்த மரியாதையை தருகிறேன் அப்படின்றார். ஏதேனும் மாதிரி புகார் உண்டா என்று கலெக்டர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறினார். அந்த மாதிரி மறவர்கள் மீது எவ்வித புகாரும் இல்லை. நாடார்கள் தரப்பு புகாருக்கு ஆதரவான வகையில் ஒன்றும் பதிலளிக்கவில்லை என்று கலெக்டர் கூறினார். இதான் நடந்துகிட்டு இருக்கு அந்த கூட்டத்தில். அப்புறம் அரிஜினர் தரப்புல இருந்து பேரையூர் பீட்டர் பரம்பூட்டி தாலுகாவை சேர்ந்த இமானுவல் என்ன பேசியிருக்காங்கன்னா, அரிஜனர்கள் முன்னேற்றத்திற்கு எதிராக மறவர்கள் இயங்கி வருகின்றனர். இவர் சாதி இந்துக்கள் மாதிரி அரிஜனர்கள் புதுவுடை தெரிந்து பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை எதிர்க்கிறார்கள், விரும்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதுக்கு தேவரை என்ன சொல்றாருன்னா, அரிஜன முன்னேற்றத்தில் எல்லோரையும் விட அதிக அக்கறை கொண்டவன் நான். ஜாதி பேதத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்ற கங்கணம் கட்டி கொண்ட சிலரில் நான் முதன்மையானவன். ஜாதி பேதத்தை ஒழிப்பதற்காக 1932 ஆண்டில் ஒரு அரிஜனர் வீட்டில் போய் சாப்பிட்டேன். இது வேலுச்சாமி நாடார் வீட்டிலும் சாப்பிட்டிருக்கிறேன். அதற்கு முன் நாடார்கள் வீடுகளில் மறவர்கள் சாப்பிடுவதில்லை. என்னை தொடர்ந்து இந்த சாதி வேற்றுமை வேறற்று போகட்டும் என்பதற்காகவே தான் முதலில் நாடார் வீட்டிலும் அரிஜன வீட்டிலும் சாப்பிட்டு வழிகாட்டினேன். மேலும் வித்தியாசம் மிகுந்திருந்த கமிதி போன்ற இடங்களில் உள்ள கோயில்களில் அரிஜனர்களுக்கு திறந்து விடுவதில் நான் முன்னின்று பாடுபட்டேன் என்பது எல்லோருக்கும் தெரியும் அப்படின்றார். இது தவிர காங்கிரஸ் மாதிரி ஃபார்வர்ட் பிளாக் அரிஜன உயர்வாவதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட கட்சியாகும் அப்படின்னு சொல்றாரு. இது நடந்துகிட்டு இருக்கு. கடைசியில் என்ன செய்யறாருன்னா, கலெக்டரு சரி சுமூகமா நீங்க வாழுங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிச்சிருங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் கையெழுத்து கேட்குறாங்க. கையெழுத்து போடும்போது ஒரு தேவரை என்ன பண்றாருன்னா, காங்கிரஸ்ல அரிஜனங்கள் முக்கியமான ஒரு நபர்கள் இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு, அவரெல்லாம் விட்டுட்டு இவங்களை கூப்பிட்டு வந்திருக்கீங்களே பேசுறதுக்கு, இது எப்படி சரியா வரும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அப்புறம் எல்லாரும் சமாதானம் பண்ணி சரி கையெழுத்து போடுங்க அப்படின்னு கையெழுத்து போட்டு வந்துடுறாரு. இவ்வளவுதான் நடந்தது. அதற்கு பிறகு அடுத்த நாள் எப்படின்னா, சமாதான மாநாடு முடிந்து அந்த சமாதான மாநாடு 19ஆம் தேதி முடியுது. சமாதான மாநாடு முடிஞ்சிருச்சு. அதுக்கு மறுநாள் கொடிய செய்தி ஒன்று
காட்டு தீ போல பரவுது, மக்களின் நெஞ்சங்களில் பேரிடியாக இருக்கு. அப்படி என்ன செய்தின்னு பார்த்தா, சமாதான மாநாடு முடிந்த மறுநாள் 1957 செப்டம்பர் 11ஆம் நாள் இரவு பரமக்குடியில் காங்கிரஸ்காரரான இம்மானுவேல் கொலை செய்யப்பட்டார் என்ற செய்திதான் அது. செப்டம்பர் 13ஆம் நாள் அருங்குளம் என்ற கிராமத்தில் நாடகம் பார்ப்பதற்கு கலகம் பொழுது இந்த இரு சம்பவங்களும் முதுகுளத்தூர் தொகுதிக்கு வெளியே நடந்தவை. இந்த சம்பவங்களின் தொடர்ச்சியாக பெரும் கலவரம் முதுகுளத்தூர் தொகுதியில் ஏற்படும் என்று காங்கிரஸ்காரர்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்கவில்லை. அதனால் ஏமாற்றம். இந்நிலையில் 1957 செப்டம்பர் 14ஆம் நாள் தமிழக முதல்வர் காமராஜர் மதுரைக்கு வந்தார். தொடர்ந்து 3 நாட்கள் மதுரையில் தங்கியிருந்தார். மதுரைக்கு வந்த முதல் நாளே ஐஜி மற்றும் மாவட்ட போலீஸ் உட்பட பெரிய போலீஸ் அதிகாரிகளை கலந்து பேசினார். தானாக ஏற்படாத கழகத்தை சதி ஆலோசனை செய்ய திட்டமிட்டு உண்டு பண்ண நினைத்தனர். அதன் விளைவு ஈவிருக்கமற்ற கொலைபாதகன், கல்நஞ்சன், ரத்த வெறி பிடித்த இன்ஸ்பெக்டர் ரே என்பவனையும் போலீஸ் பட்டாளத்தையும் கீழத்தூள் கிராமத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. கீழத்தூளுக்கு போன இன்ஸ்பெக்டர் ரே அமைதியாக இருந்த கீழத்தூள் கிராமத்து மக்களை அடித்து துன்புறுத்தி அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விட்டான். வயது வந்தவர்களை துன்புறுத்தி அவர்களை பிடித்து ஒரு பள்ளிக்கூடத்தில் அடைத்து வைத்தான். முதுகுளத்தூர் சப் இன்ஸ்பெக்டர் நடராஜ் ஐயர் குறிப்பிட்ட 5 இளைஞர்களை மட்டும் வெளியே இழுத்து வந்தார். அவர்களை கொடுமாவி இன்ஸ்பெக்டரே தன் பரிவாரனோடு கிராமத்தை ஒட்டியுள்ள கண்மாய் கரைக்கு கூட்டிச் சென்றான். அங்கே கண்மாய் கரைக்கு அழைத்து செல்லப்பட்ட அந்த 5 வாலிபர்களின் கைகளையும் கால்களையும் பின்பு கண்களையும் கட்டி என்ன நடக்கப் போகிறது என்று அறியாமல் கைகளும் கால்களும் கண்களும் கட்டப்பட்டிருந்த கட்டிலம் காளையர்கள் ஐவரும் அச்சத்தோடு திகைத்து நின்ற வேளையில் துப்பாக்கியில் டுமில் டுமில் என்று சத்தம் கேட்டு பள்ளியில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த அனைவரும் பதறி துடித்து கோபன கதறி எழுதினர். என்ன நடந்தது அங்கே? இன்ஸ்பெக்டரே அந்த இளைஞர்கள் நெஞ்சில் துப்பாக்கியால் டுமில் டுமில் என்று சுட்ட அந்த 5 பேருடைய உயிரையும் பழிவாங்கினார். சுடப்பட்ட அந்த வீர தியாகிகள் பிணமாக ரத்த வெள்ளத்தில் விழுந்த பின்னும் வெறிபிடித்த மிருகம் இன்ஸ்பெக்டரே துப்பாக்கி வெடி சத்தம் முழங்கிக் கொண்டே இருந்தது. கீழத்தூள் கண்மாய் ரத்த தடமாக மாறியது. அந்த 5 இளைஞர்கள் செய்த குற்றம் என்ன? எதற்காக இவ்வளவு கொடிய தண்டனை? தேவரை தலைவராக இதய தெய்வமாக ஏற்றுக்கொண்ட பார்வர்ட் பிளாக் கட்சிக்கு ஓட்டு அளித்ததுதான் அவர்கள் செய்த குற்றம். இந்த குற்றத்திற்காக தான் அந்த 5 இளைஞர்களையும் சுட்டு போசிக்கினார்கள். இறந்த இளைஞர்களின் உடல்களை அவர்களது மனைவிமார்களும் குழந்தைகளும் கூட பார்க்க அனுமதி மறுக்கப்பட்டது. அதாவது அந்த உடம்ப கூட அவங்க குடும்பத்தினரெல்லாம் பார்க்க அனுமதிக்கல. இறந்த 5 இளைஞர்கள் உடல்களை உடனே பரமக்குடிக்கு கொண்டு போய் பிரேத பரிசோதனை நடத்தி போலீசாரை எரித்து விட்டார். இதுதான் என்றைக்கும் அனைவரும் குறிப்பாக தேவர்குல மக்கள் மறக்க முடியாத கீழத்தூவல் படுகொலையாகும். கீழத்தூவல் படுகொலையோடு நின்று விட்டதா? நிலைமை இல்லை. காங்கிரஸ் வெறியாட்டம், போலீசின் காட்டுமிராண்டித்தனம் விஸ்வரூபம் எடுக்க தொடங்கியது. கீரந்தை என்ற கிராமத்துக்குள் போலீஸ் வெறி பட்டாளம் நுழைந்தது. அக்கிராம மக்கள் சிலர் ஒரு சடங்கு வீட்டிலே விருந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். திடீரென போலீஸ் பட்டாளம் அந்த வீட்டில் நுழைந்து விருந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த 7 பேர்களை வீட்டை விட்டு வெளியே இழுத்து கொண்டு வந்தனர். அவர்களின் குழம்பு பிசைந்த கரங்கள், அதில் ஒட்டி இருந்த பருப்பு உலராத நிலையில் அவர்களை சுட்டுக் கொண்டனர். அந்த பிணங்களை பக்கத்தில் இருந்த வைக்கோல் பொருள் தீ வைத்து அதில் தூக்கி போட்டு எரித்தனர். அந்த 7 பேரில் ஒருவர் கிழவ குடும்பன் என்ற அரிஜன். அவர் மறவர்களுக்கு ஆதரவாக இருந்ததால் அவரும் கொல்லப்பட்டார். மேலும் நறுக்குடி பக்கம் உள்ள பனைக்குடி, சிறுவனன் என்ற கிராமங்களில் இருந்தவர்களை மலஜலம் கூட கழிக்க விடாமல் போலீஸ் லாரியிலேயே வைத்திருந்தனர். மறுநாள் அவர்களை உளுத்திமடை என்ற கிராமத்துக்கு கொண்டு சென்றனர். அங்கு போனதும் லாரியில் இருந்தவர்கள் 4 பேர்களை குறிப்பிட்டு உங்களை விடுதலை செய்து விட்டோம், போகலாம் என்று அவர்களும் போலீசார் கூறினர். அந்த அப்பாவில் 4 பேரும் போலீசார் சொன்னதை நம்பி லாரியில் இருந்து இறங்கினர். தங்கள் ஊரை நோக்கி நடைபோட தொடங்கினர். போலீஸ் வெறியர்கள் பின்னால் இருந்து அவர்களது முதுகு பரகமாக அந்த 4 பேரையும் சுட்டுக் கொண்டனர். இத்தோடு நின்று விட்டதா போலீஸ் அட்டூழியம்? மலவராயனேந்தல் ஒருவரை சுட்டுக் கொண்டனர். கீழத்தூள், கீரந்தை, உளுத்தமடை, மலவராயனேந்தல் ஆகிய ஊர்களில் மொத்தம் 17 பேர்களை சுட்டுக் கொண்டனர். அதில் ஒருவர் அரிஜனர், 2 அகம்படியர். இப்படியாக 17 பேரை பலிவாங்கியதோடு காங்கிரஸ் அரசின் வெறுத்து நின்று விட்டதா? இல்லை. 5000 பேரை கைது செய்த நிலையில் அடைத்தனர். அவர்கள் மீது 836 பொய் வழக்குகள் போட்டனர். இத்தனைக்கும் மேலாக உத்தம தலைவராம் தேவர் மீது கொலை வழக்கு போட்டனர். தேவரின் செல்வாக்கை குறைக்க காங்கிரஸ் எடுத்த முயற்சி அனைத்தையும் வீணாயின. அதாவது தேவரையா அவர்கள் ஒரு சாதி தலைவர் அப்படின்றதுக்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. பார்த்தீங்கன்னா அவ்வளவு காங்கிரஸ் வெறியாட்டம் அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு. இது முழுக்க முழுக்க அரசியல் தான். காங்கிரஸா ஃபார்வர்ட் பிளாக்கா அப்படின்ற ஒரு அரசியலுக்காக சாதியை முன்னிறுத்தி ஐயா தேவர் திருமணாரை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடைக்கணும் அப்படின்ற நடந்த முயற்சி தான் இது. நம்ம இது சம்பந்தமாக அடுத்து நம்ம பார்ப்போம். ஏன்னா அந்த கொலை குற்றத்துக்கு தேவர் திருமணம் ஐயா அவங்க கைது பண்ணி சிறைக்கு கொண்டு போகிறாங்க. அதில் சிறையில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே. நமது செம்பியநாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம் உறவுகளே.